இன்னைக்கு நம்ம பெடல் படகு ஓட்டலாம். இந்த ஜாக்கெட்டை கண்டிப்பா போட்டுக்கணுமா? இது வெறும் ஜாக்கெட் இல்ல பீக்கு, இது ஒரு லைஃப் ஜாக்கெட். ஆழமான தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத போட்டுக்கிறது அவசியம். ஓகே அப்பா, வாங்க வாங்க, இப்ப சீக்கிரமா படகுல போகலாம். பீக்கு, பாரு, உன் கால்களுக்கு பக்கத்துல பெடல்ஸ் இருக்கு. உன்னோட காலை வச்சு அத மிதி. இது இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. ஏரியில இந்த மாதிரி படகு ஓட்டுறதே தனி சுகம்தான், இல்லையா? கண்டிப்பா. அம்மா, அப்பா, எவ்வளவு பெரிய மரம்! அங்க போகலாமா? போகலாம். நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரமே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த படகு ஏன் இப்போ மெதுவா போக ஆரம்பிச்சிருச்சு? இன்னும் வேகமா ஓட்டுங்க. இல்ல, இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அங்க யார் இருக்கா டூக்கி? ஓ, நீர்நாய்க்குட்டி, இது ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ நீர்நாய். நீர்நாய். படகுக்கு அடியில ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நீர்நாய் அநேகமா இததான் சொல்ல வந்திருக்கு. படகுக்கு கீழே ஒருவேளை செடி ஏதாவது மாட்டிருக்கும். இப்போ என்ன பண்றது? அப்பா, உங்களோட சேஃப்டி ஜாக்கெட். பீக்கு, எனக்கு நீந்த தெரியும். சரி, இப்போ செடியை விளக்குறேன். நான் படகு அப்படியே பிடிச்சு வைக்கிறேன். செடி ரொம்ப ஆழமா இருக்கு. நான் தண்ணிக்குள்ள மூழ்கிதான் அதை எடுக்கணும் போல இருக்கு. ஐடியா, நீங்க உள்ள மூச்சு விடுறதுக்கு பைப்பை யூஸ் பண்ணலாம். பீக்கு, பாருங்க, சாமான்கள்ல ஒரு பைப் இருக்கும். இது ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ இது பெருசாயிருச்சு. இந்த செடி மாட்டிக்கிட்டு இருந்தது. சபாஷ் அப்பா. செடி. செடியும் வந்துடுச்சு, படகும் புறப்பட்டுருச்சு. நீர்நாயும் நமக்கு இப்போ நண்பன் ஆயிருச்சு.
பியாரி, பனியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம இவ்ளோ துணிய போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பனிக்கட்டி எங்க இருக்கு? எனக்கு உறுதியான தகவல் வந்திருக்கு. பனிக்கட்டி இந்த மலைக்கு உச்சியில தான் இருக்கு. அப்பா, இந்த பனிக்கட்டி எப்படி உருவாகுது? வெண்மை, மென்மை, குளுமை. மென்மை அப்படின்னா நாம அத உருண்டை மாதிரி கூட பண்ண முடியுமா? உருண்டை உருண்டை. ஆமா பீக்கு, இங்க நீயே பாரு. இது எப்படி நடக்க முடியும்? பனிக்கட்டி எங்க போச்சு? அங்க இருக்கு பனிக்கட்டி. மா பியாரி, நீ டூக்கிய பாத்துக்கோ, நான் பீக்குவோட போறேன். அப்பா, பனிக்கட்டி கிடைச்சிருச்சு. ஆனா பீக்கு, இந்த பனிக்கட்டி வந்து இல்ல அப்பா, பாருங்களே, இது வெள்ளையா இருக்கு. ஆனா ரொம்ப மென்மையா குளிர்ச்சியா இல்ல. ஏன்னா இது பனிக்கட்டி இல்ல, இது யாக் பீக்கு. ஓடு ஓடு. ஆனா அப்பா, நீங்க தானே சொன்னீங்க பனிக்கட்டி வெள்ளை, மென்மை அப்புறம் குளிர்ச்சியா இருக்கும்னு. ஆமா பீக்கு, எல்லா வெள்ள பொருளும் பனிக்கட்டியாகாது. அங்க இருக்கு பனிக்கட்டி. பீக்கு, அட நில்லுப்பா. அப்பா, பனிக்கட்டி கிடைச்சிருச்சு. பனிக்கட்டி. ஆனா பீக்கு, இது வந்து பாருங்க, இது வெள்ளையாவும் இருக்கு, மென்மையாவும் இருக்கு. ஆனா குளிர்ச்சியா இல்ல, ரொம்ப சூடா இருக்கு, கம்பளி மாதிரி. உருண்டை உருண்டை. பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி. பீக்கு, டூக்கி. பீக்கு, டூக்கி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அப்பா, மென்மை மென்மை குளிர்ச்சி. ஆமா ஆமா, நம்ம அப்புறம் பனிக்கட்டிய பாத்துக்கலாம். நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருங்க. பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதான். அப்பா பனிக்கட்டிய பத்தி சரியா சொன்னாரு.
வெள்ளை மென்மை குளிர்ச்சி உருண்டைய வாயில வாங்கினாரு. வேகமா நட டோக்கி. பின்னியும் சம்சமும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னி சம்சம். இவங்க ஏற்கனவே இவ்வளவு லேட்டா வராங்க, அப்புறம் அங்கேயே நின்னுட்டாங்க. பீக்கு, இவ்ளோ சேத்துல நாங்க எப்படி வர்றது? ஜம்ப் பண்ணி வா பீக்கு. இவ்ளோ நீளமான ஜம்ப் எப்படி? இப்படி இல்ல இல்ல, நாங்க இந்த சேத்துல வழுக்கி விழுந்துடுவோம். வழுக்கி? ஆமாம் பீக்கு, மறந்து கூட இதுல காலை வச்சிடாத. என்ன செய்யணுமோ சீக்கிரமா பண்ணு பீக்கு. இருட்டாயிடுச்சுன்னா எப்படி விளையாடுறது? நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஐடியா! ஷபாஷ் பீக்கு, சூப்பர் ஐடியா. டோக்கி, நான் முதல்ல போறேன். எல்லாம் சரியா இருந்தா நீ எனக்கு பின்னால வா. பின்னால பின்னால. பீக்கு, இன்னைக்கு நீ குளிக்கலையா? சேத்துலயே குளிக்க ஆரம்பிச்சிட்ட. டோக்கி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டோக்கி, நீ எவ்வளவு பெரிய ஸ்கேட் போர்ட் மாதிரி இலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஸ்கேட் போர்ட். பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி. பின்னி, சம்சம், நகருங்க. பீக்கு, ஸ்லைட் பார்க்ல தான் விளையாடுவாங்க, இங்க இல்ல. ஆனா பார்க் ஸ்லைட்ல இவ்ளோ ஜாலியா இருக்குமா என்ன? இல்ல. பார்சல். அட, இது எப்படி எங்க வந்தது? இது அம்மாவோட ஒர்க் ஷாப்புக்கு இல்ல அனுப்பணும். அட, அப்பா, இங்க ஒரு சக்கரம் மட்டும் தான் இருக்கு. பாக்கி கார் எங்க? பீக்கு, இது காரோட சக்கரம் இல்ல, குயவரோட சக்கரம். அதாவது பாட்டர்ஸ் வீல்.
இதனால உங்க அம்மா அழகழகான மண் சட்டியும் பாத்திரமும் பண்ண முடியும். வாவ்! அப்ப அம்மா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா பீக்கு, அதனாலதான் நான் அம்மாவுக்காக பர்த்டே gift வாங்கினேன். கிஃப்ட்? அப்ப வாங்க, நம்மளே அம்மாக்கு இந்த gift கொடுத்துட்டு வரலாம். சரி சரி பீக்கு, இது ரொம்ப நல்ல ஐடியா. முதல்ல நான் இத நல்லா gift wrap பண்ணிடுறேன். பீக்கு, டூக்கி, அந்த பக்கம் இத கொஞ்சம் தூக்குங்க. பட்டர்ஃப்ளை. அம்மாவோட கிஃப்ட். அட, அத நிறுத்து. நம்ம அம்மாவோட ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஒர்க் ஷாப்? போதும், இப்ப அம்மாவோட கிஃப்ட்டுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். அப்பா, ஜாக்கிரதை. அம்மாவோட கிஃப்ட். டூக்கி, நில்லு. பீக்கு, ஜாக்கிரதை. வாங்க, அம்மாவுக்கு அவங்க கிஃப்ட கொடுக்கலாம். அட, பாப்பா பியாரி, பீக்கு, டூக்கி, இங்க என்ன பண்றீங்க? இது என்ன? குயவரோட சக்கரம். அருமை. இது எனக்கு ரொம்ப நாளா வேண்டியது இருந்தது. ஆனா இவ்ளோ பெரிய சக்கரத்தை நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? பாப்பா, பீக்கு, டூக்கி ஒன்னா சேர்ந்தா எல்லா கஷ்டமும் ஓடிடும் ஒன்னா.